Hi friends, welcome to Sri Creations. Today கிட்ஸ்க்கான ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் கிராஃப்ட் பட்டர்ஃப்ளைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கலர் ஷீட், இது இல்லை அப்படின்னா ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் பேப்பரில் பண்ணும்போது கலர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரிம்சன் அண்ட் லெமன் எல்லோ அண்ட் ரூல் பென்சில், சிசர்ஸ், ஸ்கேல். ஃபர்ஸ்ட் 10 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் இருக்கிற ஒரு ஸ்கொயர் வந்து கட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு மேக்ஸ் ஆக்டிவிட்டியாக கூட யூஸ் பண்ணலாம். நிறைய கிட்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஆக்டிவிட்டி மூலிமா. ஸோ 4 சைட்ஸ்லேயுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எண்டில் வச்சுட்டு 10 சென்டிமீட்டரில் இங்கே வந்துட்டு ஒரு டாட் வச்சுக்க சொல்லலாம். அடுத்தது அடுத்த சைடில் 0ல் வச்சுட்டு 10 சென்டிமீட்டருக்கு இன்னொரு டாட் ஆர் ட்ரா a லைன். அதே போல் 4 சைட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் மேக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே எக்ஸாக்ட் ஹாஃப் இந்த டைப்பில் ஃபோல்ட் பண்ணணும். அடுத்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு மடிப்பு விழுந்துருக்கு. அடுத்தது இது அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு லைன் அப்படியே சென்டர் ஹாஃப் சைட் வேஸில். இப்போது கார்னரில் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். தேர்ட் ஃபோல்டிங். இதே போல் அடுத்தது இந்த ஃபோல்டிங். ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணோம், அடுத்து இந்த சைடு ஃபோல்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் இந்த கார்னர், அடுத்து இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்துட்டு மேக் பண்ணோம்ல அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் எடுத்துட்டு இந்த சைடு ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மேக் ஆகிருக்கும். இதை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சைட்லேயும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இது இருக்கும். இது இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் 2 சைட்ஸ் இப்படி இருக்கும், இங்கேயும் இப்படி இருக்கும். இதை இப்போ அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்போ இங்கே 4 லீவ்ஸ் இருக்கும். 1 2 3 4 லீவ்ஸ் இருக்கும். எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் வந்துட்டு இந்த இடத்துல இந்த பார்ட்டில் ஒரு கர்வ் லைன் போடலாம். இப்படி வளைவா இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே 2 பார்ட்ஸ் இருக்கும், இந்த சைடில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இதை இப்படி மடிச்சுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் இப்படி மடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிறதுல இந்த சைடு மடிக்கணும், இந்த சைடு மடிக்கணும். அடுத்து இந்த எண்டு பார்ட்டை இப்படியே மடிக்கணும். எண்ட் பார்ட்டை இப்படி மடிச்சுட்டு
இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்படி மடித்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணும்போது அடுத்து கலரிங் பண்ணலாம். நான் இந்த மேல் பார்ட்டில் வந்துட்டு கிரிம்சன் கலர் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான பேப்பர் பட்டர்ஃப்ளை ரெடி. இது நீங்கள் வந்துட்டு உங்களோட வால் டெக்கராக கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம். டிஃப்ரெண்ட் சைஸில் செஞ்சு வால் டெக்கரில் கூட நீங்கள் வந்துட்டு வால் டெக்கராக பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த கிராஃப்ட் மூலிமா நம்ம குழந்தைங்களுக்கு மேக்ஸ் ஷேப்ஸில் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மேக் பண்ணுறதையும் கற்றுக் கொடுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட சஜஷன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.